நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. கண்டிப்பா என் புருஷன் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போல, அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. புதுசா போயிட்டு ஒரு வக்கீல மீட் பண்ணி, அவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோவை மீட் பண்ணி, என் புருஷன் எப்படி இறந்து போனான்னு கண்டுபிடிங்க, என் புருஷனுடைய சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள இவங்களுக்குள்ள ஒரு மர்மம் ஏற்படுது மக்களே. அது என்ன மர்மம், அதனால இவங்க குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, கடைசியா புருஷன் எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்மத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். இனி என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா திசா கோனி பசா கோனி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள நுழையில, அதனால அந்த பெங்காலி படத்துடைய பேரை டெக்ஸ்டா போட்டிருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி தீபாவளிக்காக நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல எல்லா ப்ராடக்ட்லயும் உங்களுக்கு 50% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. லேடிஸ் வாலெட்லயும் உங்களுக்கு ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். 500, 550, 750 அப்படின்னு சொல்லிட்டு 3 விலையில ஒரு பயங்கரமான பிரீமியம் குவாலிட்டியில 1 இயர் வாரண்டியோட ஒரிஜினல் லெதரோட கிடைக்க போகுது. ஸ்டாக் காலி ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மார்ச்சுரிக்கு போயிட்டு புருஷனுடைய டெட் பாடியை பார்த்து பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு ஐ ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் ஒரு போட்டோவை காமிச்சுக்கிட்டு இருக்காரு போன்ல. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோ ஒரு வக்கீல். அடுத்து வீட்டுல காமிக்கிறாங்க. வீட்டுல வந்துட்டு புருஷனுடைய அண்ணா இருக்காரு. அண்ணா வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அப்படியே படுத்த படுக்கையாயிட்டு இருப்பாரு, நடக்க முடியல, அப்படியே பாதி உடம்பு பேரலைஸ் ஆயிட்டு இருக்கும், வீல் சேர்லயே தான் இருப்பாரு. இவரை பார்த்துக்க ஒரு நர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இவங்களை டாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இந்த மாதிரி நான் இந்த கேஸை விசாரிக்க ஒரு புது வக்கீல அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏமா ஆல்ரெடி நம்ம ஃபேமிலி வக்கீல் பல வருஷமா கேஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரு நல்லா கேஸ்ல ஹேண்டில் பண்ணுவாரு, அவரை ஏன் மாத்த போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த கேஸ்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, நமக்கு ஒரு முடிவே கிடைக்க மாட்டேங்குது, சோ அதனால தான் புதுசா ஒரு வக்கீல பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரிமா ஏதோ நல்ல விஷயம் நடந்தா சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் அந்த வக்கீல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. அப்போ அங்க ஒரு லேடி தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவை ஆள காணோம். இந்த மாதிரி சார் ஒரு வேலையா பிஸியா இருக்காரு, என்ன விஷயம் என்கிட்ட முதல்ல சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் போயிட்டு சாரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி சாரை பார்க்கணும், என்னுடைய ஹஸ்பண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு, போலீஸும் அது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு என்னமோ அது சாதாரண ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, கண்டிப்பா என் புருஷனை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது, ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்கும் போது, இல்ல என் புருஷனுக்கு அடிக்கடிக்க யாரோ கால் பண்ணி மிரட்டுவாங்க, த்ரெட்னிங்லாம் பண்ணுவாங்க, ஆக்சுவலா அன்னைக்கு கார்ல என்னுடைய ஹஸ்பண்டுடைய அண்ணா, இந்த கார் டிரைவர் 3 பேரும் தான் போனாங்க. காரு இன்னொரு வண்டி மேல போதுனா கூட பரவாயில்ல, கரெக்டா காரை கொண்டு போயிட்டு ஏதோ தண்ணிக்குள்ள மோதிட்டாங்க. காரு தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறமா டிரைவர் மட்டும் தப்பிச்சு போயிட்டான், என் புருஷன் இறந்து போயிட்டாரு. புருஷனுடைய அண்ணாக்கு உடம்புழுக்க செமையா காயம்பட்டு அவரு பார்ஷியலா பேரலைஸ் ஆயிட்டாரு, பாதிக்கு மேல ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி அவரு படுத்த படுக்கை ஆயிட்டாரு. எப்படி அந்த டிரைவர் தப்பிச்சு ஓட முடியும், தப்பிச்சு ஓடின டிரைவரை இந்த 2 வருஷத்துல போலீஸால ஏன் கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான குவெஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அங்க நம்ம ஹீரோ வராரு. பொண்ணு நம்ம ஹீரோடைய மண்டை முழுக்க ஏதோ ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விளையாடி இருக்கா. இந்த பொண்ணை பாருங்களேன், மோமோ வந்துட்டு என் மண்டை முழுக்க ஸ்டிக்கரை ஒட்டி விளையாடிட்டா அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இந்த லேடி வெளியே இருந்து ஒரு ஹெல்பர் லேடியை கூப்பிட்டு குழந்தைய உள்ளுக்குள்ள கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. ஆனா போன பொண்ணு ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு திரும்ப வந்து, நாளைக்கு என்னுடைய பர்த்டே, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நீங்களும் வரீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பிராமிஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது, சரி ஓகே குட்டி பொண்ணு கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணா பிராமிஸ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க, கண்டிப்பா நீங்க பர்த்டே பார்ட்டிக்கு வரணும், நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அட என்னடா இந்த குழந்தை இந்த மாதிரி சொல்லிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஒரு பிளாஷ்பேக் பத்தியும் சொல்றாங்க. புருஷனுக்கு நைட் டைம்ல யாரோ கால் பண்ணி மிரட்டுறாங்க, இவரு பேசிட்டு நான் போலீஸ்க்கு போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து படுக்க, அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, யார் அது, யார் தான் உங்களை மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாரா இருப்பாங்க, நான் நல்லது பண்றது பிடிக்காதவங்க தான் கால் பண்ணி இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோயின் நடத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஐ ஃபவுண்டேஷன், அந்த ஐ ஃபவுண்டேஷனுக்கு ஓனரே புருஷங்காரன் தான். அவரு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் இந்த ஃபவுண்டேஷனே நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த குட்டி பொண்ணு கூப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணுடைய பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவை நேருக்கு நேரா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு கண்ணு சரியா தெரியல, அந்த கருவிலேயே இல்லாம ஒரு மாதிரி வெள்ளை கலரா இருக்கு, ஒரு கண்ணால தான் ஹீரோவால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு காமி
ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. கேஸ பத்தி எல்லாமே நேத்தி பேசணும் இல்லையா, எல்லா விஷயத்தையும் உங்க அசிஸ்டன்ட் நோட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, அசிஸ்டன்டா யாருன்னு கேட்கும் போது அந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க, அவங்க அசிஸ்டன்ட் கிடையாது என்னுடைய வைஃப் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ வைஃபா, சாரி அப்படின்னு போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைஃப் வராங்க. அவங்க கிட்டயும் பேசிட்டு குட்டி பொண்ணுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ இந்த கேஸ பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தனியா கூட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் புருஷனை பத்தி கேஸ பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது ரொம்ப சோகமா இருக்காங்க. நாங்க குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டோம், ஆனா குழந்தை பிறக்கவே இல்ல. கடைசியா எங்க ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு. ஹஸ்பண்டுடைய அண்ணன் நான் ரொம்ப மரியாதையா பாக்குற ஒரே ஆளு அவரு தான். அவரும் படுத்த படுக்கையா, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. என்னதான் உடம்பு தேறிச்சு அப்படின்னாலும் நடக்க முடியாம வீல் சேர்லயே இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் பேசும்போதே ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏங்க இந்த மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பாருங்க திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷன்ல 2 கண் பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமா காணாமலே போயிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த உலகத்தையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து குழந்தை மாதிரி நடக்க கத்துக்கிட்டேன், சாப்பிட கத்துக்கிட்டேன், எல்லாமே எனக்கு புதுசா இருந்துச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மனைவி தான் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. சரி ஓகே, ஒரு ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபரேஷனுக்கு போனா முதல்ல ஒரு கண்ணில் தான் பண்ணுவாங்க. அந்த ஒரு கண்ணிலேயே வந்துட்டு அந்த ஆபரேஷன் ஃபெயிலா போயிட்டு இவரு ரொம்பவே வலி அனுபவிச்சிருப்பாரு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இன்னொரு கண்ணையும் நான் ஆபரேஷனுக்கு போகவே மாட்டேன், ஆபரேஷனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ரெண்டாவதா ஒரு பொண்ணு பிறக்கிறா. முதல்ல பையன், ரெண்டாவது பொண்ணு. இந்த மாதிரி நீங்க மோமோவை பார்க்க வேணாவா, நீங்க மோமோவை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்ணு திரும்ப வரணும், நீங்க வந்துட்டு அந்த ஆபரேஷனுக்கு போங்க, கண்டிப்பா இந்த வாட்டி கண் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியும், உங்களுக்கு இந்த வாட்டி கண்டிப்பா கண் பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா கண் பார்வையும் வந்துச்சு. இப்போ இந்த ஒரு கண்ணோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே என்னால சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னா நீங்க ஐ ஃபவுண்டேஷனே வச்சு நிறைய பேருக்கு பார்வையை கொடுத்துட்டு இருக்கீங்க, சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க, இந்த கேஸ நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த டாடாவை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குறதுக்காக அசிஸ்டன்ட் அமைச்சு வச்சிருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணி, அவரே ஏற்கனவே முடியாதவரு, அவரால் என்ன பேச முடியுமோ, அவரால் என்ன சொல்ல முடியுமோ அது வரைக்கும் மட்டும் கேட்டுட்டு போக சொல்லுங்க, எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஐ ஃபவுண்டேஷன்ல ஒரு பெரிய டோனர் கேம்ப் நடத்த போறோம், நீங்களும் வந்துட்டு ஒரு டோனர் மூலமா கண் பார்வை பெற்று இப்போ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா, இதை வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி மாதிரி சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா என்னுடைய டீம் அனுப்பிச்சு வைக்கிறேன், நானும் கூடவே வருவேன், நீங்க வந்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த டொனேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா கண் பார்வை கிடைச்சதுக்கு அப்புறமா எப்படி வாழ்றீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல முடியுமா, வீடியோல சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டீம் அமுச்சு விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இவங்க டாடாவையும் கூட்டு வந்து விட்டு இவங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ அசிஸ்டன்ட் கேள்வி கேட்கும் போது இவர் ரொம்ப முடியாம இருக்காரு, அப்படியே பேசிட்டே இருக்கும் போது தூங்குறாரு. அந்த நர்ஸ் தான் நடுவுல வந்து எழுப்பி விட்டு போறாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு காலைல 4 மணிக்கு என் தம்பி கிளம்பணும் அப்படின்னு சொன்னா நாங்க எல்லாரும் கிளம்பி போனோம், அப்படி போயிட்டு இருக்கும் போது டிரைவர் தாறுமாறா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு தண்ணிக்குள்ள விட்டான், தண்ணிக்குள்ள விட்டோன்னே நான் மயங்கிட்டேன், கண்ணை முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல தம்பிக்காரன் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தான், எழுப்ப ட்ரை பண்ண எழுப்பவே முடியல, அவர் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அசிஸ்டன்ட் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிளம்பி ஹீரோடைய வீட்டுக்கு போறாங்க. இவங்க போறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினுடைய டீம் அங்க போயிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போகும்போது ஹீரோடைய பெரிய பையன் பசங்களோட சேர்ந்துட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு மனைவியை பார்த்து பேசும்போது, உங்களை பத்தி உங்க ஹஸ்பண்ட் நேத்து தான் சொன்னாரு, நீங்க ஒரு தைரியமான பொண்ணு, நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா உங்க புருஷன் இந்த அளவுக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, நீங்களும் தான், நீங்க வந்துட்டு உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமா உடஞ்சு போயிட்டு உட்காராம அந்த ஐ ஃபவுண்டேஷனை தனியாவே தூக்கி நடத்துறீங்களே, இது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்டுறாங்க. மாத்தி மாத்தி பாராட்டிட்டு சரி ஓகே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மேல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கும்போது கீழே அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான் பாத்தீங்களா, பால் அடிக்கும் போது அந்த பால் பறந்து வந்து ஹீரோக்கு ஏற்கனவே ஒரே ஒரு கண்ணு தான் தெரியும், அந்த கண்ணுக்கு மேலேயே பட இவர் அப்படியே பயந்து போயிட்டாரு. நம்ம ஹீரோயின் அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட்டு உழுந்து வாரிட்டு வந்து ஐஸ் கட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அந்த ஐஸ் கட்டியை கொண்டு வந்து தலையில் தேய்ச்சி ஓடுறாங்க. ஒன்னும் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல எனக்கு பரவாயில்ல ஓகே தான் கண்ணுக்கு எதுவுமே ஆகல, லைட்டா நெத்திக்கு மேல தான் காயம் பட்டிருக்கு அப்படின்னும் போது கண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க, நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கண்ணு, அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க
அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி எல்லாம் பாக்குறாங்க, ஒரு மாதிரி பயங்கர கேரா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொண்டாட்டிக்காரி பண்ண வேண்டியது எல்லாத்தையும் இவங்க பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரிக்கு சரியான கடுப்பாகுது. ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோக்கு ஒன்னும் ஆகல. கோர்ட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி நான் சொன்ன அந்த மாஸ் கேம்பிங் நாளைக்கு தான் நடக்குது, உங்களால முடியும், நீங்க கோச்சிக்கல அப்படின்னா நீங்க வந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன், உங்களை பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் ஐ டொனேட் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்கு, வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ட்ரை பண்றேன், நாளைக்கு கோர்ட்ல நிறையவே வேலை இருக்கு, எனக்கு வேலை இல்ல, வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தவனே ஐல பொண்டாட்டி டிராப்ஸ் எல்லாம் விட்டு, நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போகும்போது என்னையும் கூட கூட்டிட்டு போயிட்டு அம்மா வீட்டுல விட்டு போங்க, நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னும் போது, இல்லம்மா நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு போல, வேற ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், நீ வேணா காரை தூக்கிட்டு போ, நான் வந்துட்டு டாக்ஸில போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வேற எங்கேயோ முக்கியமா போறேன் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது வேற எங்கேயும் கிடையாது, நம்ம ஹீரோயின் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபவுண்டேஷனுக்கு தான் வந்திருக்காரு. இப்போ இந்த பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போலான்னு கார்ல போயிட்டு இருக்கும் போது அப்போ யதார்த்தமா அந்த போஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க. ஆன்லைன்ல போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த கேம்பிங்க்கு போயிருக்காரு. என்ன இந்த ஆளு சொல்லாம கொள்ளாம அந்த ஐ ஃபவுண்டேஷனுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடுப்பாக்குறாங்க. அவருக்கு போன் பண்ணி கேட்க முடியாது, தப்பா நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்க, கோர்ட்டுக்கு போயாச்சா, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல மேடம் இந்த மாதிரி இந்த கேம்பிங்க்கு வந்திருக்கோம், ஐ ஃபவுண்டேஷன் வந்திருக்கோம் அப்படின்னும் போது, இப்போ அங்கிருந்து எப்படி கோர்ட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்ஸில அப்படின்னு சொல்ல, இல்ல நான் உங்களுக்கு கார் அனுப்பிச்சு வைக்கிறேன், கார்லயே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ இந்த இதுவெல்லாம் முடியுது. உள்ளுக்குள்ள போயிட்டு ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் உள்ளுக்குள்ள வரான். இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே டாக்ஸி பிடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, டாக்ஸி வேணாம் மேடமே கார் அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அதுலயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து மனைவி கூட கேஸ பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது, நீங்க அந்த ஐ ஃபவுண்டேஷன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்ல, திடீர்னு கிளம்பி போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாமா அவங்க திடீர்னு கூப்பிட்டாங்க, புது கிளைண்ட் மறுக்க முடியல, அது மட்டும் இல்லாம ஐ டொனேஷன் வாங்கி தான் நானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையே மாத்துறாரு. நான் எல்லாத்துடைய டாக்குமெண்ட்டும் வாங்கி வந்திருக்கேன், நீ பாரு, பார்த்துட்டு இந்த கேஸுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதே டைம்ல ஹீரோயின் கால் பண்றாங்க. இந்த மனைவிக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயமா நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் பேசணும், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா பேசலாம், நாளைக்கு நான் ஃப்ரீ தான், நீங்க எப்ப வேணா கிளம்பி என் வீட்டுக்கு வாங்க, வீட்லயே பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போனை கட் பண்றாங்க. இதே டைம்ல அங்க தாடா வராரு. இந்த மாதிரி ஏற்கனவே பழைய விஷயங்கள்லாம் மறக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணி திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்து எனக்கே ஒரே டிப்ரெஷனா இருக்கு, ஒரு வாட்டி அந்த வக்கீல் வரும்போது நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எனக்கு என்ன தெரியுமோ என்னால என்ன சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, மறுபடியும் யாரையும் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழச கலர சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னும் போது, இல்ல அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது அவரும் உள்ளுக்குள்ள போயிட்டாரு. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் நேரா அந்த பொண்டாட்டி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. போகும்போது எக்கச்சக்கமா சாப்பாடு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு போக, எதுக்குங்க இவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்களும் நைட்டு கண்டிப்பா சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வைக்கிறாங்க. உட்காந்து மற்ற விஷயங்கள்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த பொண்டாட்டிக்காரியை பார்த்து, நீங்களும் உங்க ஐயை டொனேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம், நீங்க டொனேட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப பண்ணணும் கூட அவசியம் கிடையாது, இறந்து போனதுக்கு அப்புறமா தான் கண் எடுப்பாங்க, நீங்க இறந்தாலும் எங்கேயோ 2 பேர் கூட உயிரோட வாழ முடியும், 2 பேருக்கு கண் பார்வையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா இப்பயே முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, சார் கிட்ட கேட்டு பொறுமையா சொல்லுங்க அப்படின்னும் போது, இல்ல பரவாயில்ல சார் கிட்ட கேட்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, நான் இறந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் சந்தோஷமா வாழுவாங்க அப்படின்னா பரவாயில்ல நான் டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்லாம் கேக்குறாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி டாடா வந்துட்டு என்கிட்ட யாரும் விசாரிக்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் அவரால் பேச முடியாதான், தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டாராம், இதுக்கப்புறம் டாடா கிட்ட யாரும் பேச வேணாம், எதுவா இருந்தாலும் நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னும் போது, ஐயோ இன்னைக்கு காலை தான் அசிஸ்டன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன், அவன் ஆல்ரெடி போயிட்டு இருப்பான் போலயே, வெயிட் பண்ணு நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அசிஸ்டன்ட் வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டும் போது வேலைக்காரமா தான் வந்து கதவு திறக்கிறாங்க, அந்த நர்ஸ் தான், வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு சாரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக, இதே டைம்ல தான் நம்ம ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணி நீ எதுவும் விசாரிக்க வேணாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லும் போது இவரு வெளியவே வெயிட் பண்றாரு, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. இப்போ கூப்பிட்டு பாக்குறாரு, யாரையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா உள்ளுக்குள்ள போனா அந்த டாடா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆளு நடக்கிறாரு. மக்களே என்ன இந்த ஆளால நடக்க முடியாது, பாதி உடம்பு பேரலைஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாங்க, ஆனா பார்த்தா நல்லாவே நடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவ, அது மட்டும் இல்லாம அந்த வேலைக்காரி அந்த நர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, நர்ஸ்
நர்ஸுக்கும் டாடாக்கும் கஜகஜா குருஜா போல மக்களே அவங்க உள்ளுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவர் ஒண்ணுமே பேச முடியாம அங்க கிளம்பி வந்துட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த அசிஸ்டன்ட் வீட்டுக்கு வந்தவனே நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த டாடா நல்லாவே நடக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டாடாக்கும் அங்க இருக்க லேடிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் போல ஒன்னா இருந்தாங்க. அதை வேற பார்த்து தொலைஞ்சிட்டேன். இந்த ஆளு நடக்கிற விஷயம், அந்த கனெக்ஷன் விஷயம், இது எல்லாமே இந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா, இல்ல இந்த பொண்ணை ஏமாத்துறாங்களா, எனக்கே ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும் போது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு இன்னசென்ட். இந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த டாடா வீட்டுல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அதை கண்டுபிடிக்கணும். அண்ட் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஆபத்து வரவும் வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணை நம்ம வந்துட்டு சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து உள்ளுக்குள்ள காமிக்கிறாங்க. அந்த குட்டி பசங்க நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஃப்ரீ டைம்ல நம்ம பூரி ஜெகநாத் கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு அப்பா கிட்ட கேட்டிருப்பா போல. ஃப்ரீ டைம்ல அப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. நீங்களும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள அம்மா செமையா திட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தாலே இவங்களுக்கு வர வர பிடிக்காம போயிடுச்சு. எங்கடா இவ கூட வந்துட போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிக்கு ஒர்க் நிறைய இருக்கும். அவங்க ஃபவுண்டேஷன் வேலையில பிஸியா இருப்பாங்க. அவங்களால எப்படி நம்ம கூட வர முடியும், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் வந்துட்டு மோமோ குட்டிக்காக எப்பயுமே ஃப்ரீயா இருப்பேன், அவளுக்காக நான் எங்க வேணா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு கடுப்பாவது. அதை வெளியவே சொல்ல முடியல. நீங்க வருவன்னு சும்மா சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், பிராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு போது பிராமிஸ் பண்றாங்க. பிராமிஸ் பண்ணா அந்த பிராமிஸை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. நீங்களும் காப்பாத்தணும், கண்டிப்பா வாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இந்த சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப நேரமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடியே எவ்வளவு நேரம் தாண்டி சாப்பிடுவ, சீக்கிரம் சாப்பிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு திட்டுறாங்க. நம்ம ஹீரோ இன்னும் ரொம்ப நேரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றேன் போல அப்படின்னு போது சேச்ச அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, என்ன டிஸ்டர்ப் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீங்க வந்துட்டு குடும்பம் குட்டி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழ்றீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு குடும்பமா வாழணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த மாதிரி குடும்பம் எனக்கு கிடைக்கவே இல்லை. உங்களை பார்க்கும்போது இந்த என்வரான்மெண்ட், இந்த வீடு, இந்த குட்டி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு கிடைக்காமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகும் போது அந்த மனைவி சொல்றாங்க, நீங்க ஏங்க அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க, நாங்க வந்துட்டு தப்பாவே நினைக்க மாட்டோம், நீங்க ஒரு சாதாரண வக்கீல், நான் வந்துட்டு கேஸுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம அதை தாண்டி நீங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா எப்ப வேணா வீட்டுக்கு வரலாம், என்ன வேணா வாங்கிட்டு வரலாம், என் குழந்தைய எப்ப வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க பெருந்தன்மையா எல்லாமே சொல்றீங்க. ஆனா எனக்கு ஒரு மாதிரி இம்பாரசிங்கா இருக்கு, உங்களுக்கு கொடுக்கணும், குழந்தைக்கு கூட ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன், உங்களுக்கும் வாங்கினேன், எங்க அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா தப்பா நினைச்சுப்பீங்களோ அப்படின்னா கொண்டே வரல அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தப்பா நினைக்க என்ன இருக்கு, நீங்க கண்டிப்பா நாளைக்கு வரும்போது கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்டாட்டி சொல்றாங்க. இவங்களுக்கு பிடிக்கல, அதை வெளியே காமிச்சிக்க முடியாம ஜென்டலா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த டாடா ஹீரோயின் இல்லாதப்ப நல்லாவே நடக்கிறாரு. அந்த லேடி கூட சேர்ந்துட்டு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வந்து கதவை தட்டினவனே அமைதியா போயிட்டு உட்காந்துக்க இந்த லேடி தான் போயிட்டு கதவை திறக்கிறாங்க. இவங்க நேரா உள்ளுக்குள்ள வராங்க. டாடா சாப்பிட்டீங்களா, நீங்க ஏன் இன்னும் போயிட்டு படுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அதுக்கு ஆன்சர் பண்ணாம, நான் தான் சொன்னல வக்கீல் கிட்ட எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வக்கீல் எதுக்காக இன்னைக்கு சொல்லாம கொல்லாம வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல மன்னிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது, நான் வர வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தூங்க போறாங்க. தூங்க போகும்போது கரெக்டா ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணி நீங்க தூங்க போயிட்டீங்களான்னு கேட்கும்போது ஆமா ரூம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்க சேஃபா இருங்க, ரூமை நல்லா லாக் பண்ணிட்டு போயிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லும் போது ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்றேன், இப்போதைக்கு நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில தனியா ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு. இந்த அசிஸ்டன்ட் உங்க வீட்டுக்கு போகும்போது டாடா நல்லாவே நடந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம அந்த லேடி கூட டாடாக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல, அவங்க ஒன்னா இருந்த விஷயத்தையும் அந்த பையன் பார்த்திருக்கான், நீங்க வந்துட்டு அந்த லேடி யாருன்னு வெரிஃபிகேஷன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செக் பண்ணி தான் வேலை கொடுத்தேன், எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒழுங்கா செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த லேடியுடைய பேரு விஜி. அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிருக்காங்க. திடீர்னு என்ன காரணமோ தெரியல, பர்சனல் காரணங்களால நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ட்ரைனிங் கூட இல்லாம நர்ஸ்னு போய் சொல்லி உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ஏதோ தப்பா நடக்குது, அந்த டாடாவும் அந்த லேடியும் சேர்ந்துட்டு உங்களை ஏதோ சொல்லி ஏதோ பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பண்ண பாக்குறாங்க போல அப்படின்னு சொல்லும் போது இவங்க பயப்படுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றது என்ன பண்றது அப்படின்னே புரியல. எங்க என்னங்க சொல்றீங்க, இப்ப நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க, அந்த டாடா கிட்ட போயிட்டு நான் கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டேன், பழைய வக்கீல் கிட்டயே விசாரிக்க கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றேங்க. இப்போதைக்கு இந்த கேஸை விசாரிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் கூட சேர்ந்துட்டு கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே பக்காவா பிளான் பண்ணலாம், இந்த விஷயத்த என்ன நம்பி என்கிட்ட விடுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி, நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட், இவங்க எல்லாரும் கிளம்பி பூரி ஜெகநாத் கோவிலுக்கு போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா இங்க டாடாக்கு ரொம்ப குஜலமா போச்சு. அந்த லேடி கூட சேர்ந்துட்டு செம சந்தோஷமா இருக்காரு. இதே டைம்ல அந்த லேடி சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு சந்தோஷப்படுவா. அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க ஏன் உண்மையை சொல்லாம இந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்கீங்க? அது மட்டும் இல்லாம நான் வேற எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேலைக்காரி மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு, போலீஸை பார்த்து கிடையாது, அதை தாண்டி ஒரு பெரிய பயம் இருக்கு, அதனால தான் சொல்லாம மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ கவலைப்படாத, உனக்கான அந்த இது கண்டிப்பா கிடைக்கும். நீ வந்துட்டு லீகலா எனக்கு ஒரு மனைவியா மாற முடியும் அப்படின்னும் போது, உன்னை பார்த்தா சொல்ற மாதிரியே தெரியல, என்ன ஒரு கீப்பு மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க, நீ வேணா பாரு, ஒரு நாள் கடுப்பாயிட்டு நானே அந்த பொண்ணு கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு போறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் அந்த ஃபேமிலி கூட சேர்ந்துட்டு கோவிலுக்கு போனாங்க பாத்தீங்களா. எல்லாரும் பேசிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. பீச் ஆன்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஒரு சென்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். நீங்க யூஸ் பண்ற சென்ட் ரொம்பவே நல்லா இருக்கே, என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க கையில அடிச்சு காமிக்கிறாங்க. இந்த பொண்டாட்டி கறியும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா இவங்க கோவிலுக்கு போயிட்டு வெளியே வருவாங்க. அப்படி வெளியே வரும்போது அந்த லேடி வந்துட்டு பசங்கள்லாம் கூப்பிட்டு முன்னாடி போறாங்க. நம்ம ஹீரோவும் நடந்து வந்துட்டே இருக்கும்போது, நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்காக தான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை தொடச்சு விடுறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. இதே டைம்ல பொண்டாட்டிக்காரி பார்த்துட்டு வெறுப்பாகிறாங்க. ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ எங்கேயோ வெளியே போயிட்டு வருவாரு. வெளியே போயிட்டு வந்து அவருடைய ரூம் கதவை தட்டத்துக்கு பதிலா ஹீரோயின் ரூம் கதவை தட்ட, ஐயோ சாரி நான் மாத்தி தட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ட்ரை பண்றாரு. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு, இந்த மாதிரி நான் உங்களை ரொம்ப ஓவர்டோ பண்றணும், உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன், கேசு அப்படின்ற பேர்ல உங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கேன் இல்லையா, இது உங்க மனைவிக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. வேற என்ன விஷயம்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க உம்மா கொடுக்க அவரு தள்ளி விடுறாரு. ஏமா என்னமா பண்ணிட்டு இருக்க, எனக்கு குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணும்போது அதுக்குள்ள அவரு ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல கரண்ட் போனதுக்கு அப்புறமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னால நீங்க இல்லாம வாழ முடியாது, எனக்கு உங்க கூடயே இருக்கணும் போல இருக்கு, நான் உங்க கூடயே இருக்க ஆசைப்படுறேன், எவ்வளவு நாளைக்கு உங்க கூடயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்னால உங்களை வந்து பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா உனக்கு புரியலையா, எனக்கு பொண்டாட்டி குழந்தைங்களா இருக்காங்க, எந்த பொண்டாட்டி தான் இந்த மாதிரி விஷயங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீங்க கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி 2 வாட்டி வரலாம், தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா என் பொண்டாட்டியே உங்களை வர வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோவுடைய மனைவி வந்திருக்காங்க. ஐயோ நீங்க இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு குளிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வெளியே போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி தீப்பெட்டி வேணும், கரண்ட் போனதுக்கு அப்புறமா பசங்க பயப்படுறாங்க, கேண்டில் இருக்கு ஆனா தீப்பெட்டி இல்ல, தீப்பெட்டி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்கிட்ட இல்லங்க, உங்க ஹஸ்பண்ட் தான் தம் அடிப்பாரு, அவர்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க, அவர் எங்கேயோ கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லும் போது பக்கத்து ரூம்ல அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும்போது லைட் வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு. ஆனா நம்ம ஹீரோவை ஆளக்கா சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாரு போல. இவங்க அப்படியே இப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த 2 கண்ணையும் யாருக்கு டொனேட் பண்ணாங்க அந்த விஷயத்த விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது விசாரிச்சிருப்பாங்க. அசிஸ்டன்ட் விசாரிச்சுட்டு வந்து சொல்றாங்க, நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு கண்ணை வச்சிருக்காங்க, ஆனா அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகாம ஃபெயில் ஆயிட்டு இருக்கு, அந்த கண்ணு யூஸ் ஆகாம போயிட்டு இருக்கு. ஆனா இதே ஊரை சேர்ந்த இன்னொரு வக்கீலுக்கு ஆபரேஷன் பண்ணி கண்ணை வைக்கும் போது அந்த கண்ணு வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் முடிஞ்சு அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, பார்வையும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லிருப்பாங்க. சோ அந்த பார்வை கிடைச்ச வக்கீல் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஒருவேளை ஹீரோயின் புருஷனுடைய கண் இருக்கிறதுனால தான் பின்னாடி சுத்துறாங்களா என்னன்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோ நேரா கிளம்பி ரூமுக்கு போயிட்டு இருப்பாரு. ஹீரோவுடைய மனைவி மேட்ச் பாக்ஸ் வாங்கிட்டு ரூம்குள்ள வராங்க. ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்து ஹக் பண்ணும்போது இவருக்கு மேல ஹீரோயின் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த பெர்ஃபியூம் ஸ்மெல் வருது. இவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. என்ன கேட்கறது அப்படின்னே புரியாம என்ன ஸ்மெல் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு பயந்துட்டு ஒரு சங்கு வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த சங்குடைய ஸ்மெல் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. எங்க சங்க ஊதி காட்டு அப்படின்னும் போது, சங்கு தான் நீ ஊதிட்டு வந்துட்டியே அப்படின்ற மாதிரி இவங்க பார்வை இருக்கும். இப்போ இவங்க ஊதி காமிச்சிட்டு பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே அந்த கோவில்லாம் டூர்லாம் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கு போறாரு. இந்த லேடி வந்துட்டு குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அப்படியே ஹோட்டல்
ஹோட்டலா சுத்திக்கிட்டு இருக்காரு, ரெஸ்டாரண்டா சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து யாரோ உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க, நான் வந்துட்டு அந்த தாதாவை கண்காணிக்கிறதுக்காக 2 போலீஸ மப்டில போட்டு போனேன், அவங்க யாரையோ பார்த்திருக்காங்க, பார்த்தவங்கள யாருன்னு விசாரிக்கும் போது அவங்களுமே ஏதோ ஒரு ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த தாதா எதுவும் மறைக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு நீ வேலையை முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு 8 மணிக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம்ல யாருக்கும் தெரியாம நான் போலீஸை கூப்பிட்டு வரேன், கமிஷனர் என் ஃப்ரெண்டு தான், போலீஸை கூப்பிட்டு திடீர்னு சடனா வந்து அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவரு கண்டிப்பா போய் சொல்லவே முடியாது, உண்மையை தான் சொல்லுவாரு, வசமா மாட்டிப்பாரு, நீ இந்த விஷயத்த தாதா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல வீட்டுல காமிக்கிறாங்க, அசிஸ்டன்ட் ஏதோ கேஸ் உடைய ஃபைல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. இந்த லேடி தான் வாங்குறாங்க. வாங்கிட்டு உட்காரு, உங்க சாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ ஒரு கிளைண்ட்டை பார்க்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல இவங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதே டைம்ல நம்ம ஹீரோ பே பண்றாரு போல, 2000 ரூபாய் கிட்ட ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல பே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரெசிப்ட் வர இவங்க பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டாங்க. எந்த கிளைண்ட் கூட வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு யாருகிட்ட கேட்கறது, புருஷன்கிட்ட கேட்டா சண்டை வந்துருமா அப்படின்னு பயம். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கிட்ட, நீயும் நானும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கோம், நீ இந்த வீட்டுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு போயிட்டு இருக்க, ஆனா உங்க சாரை இப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, அந்த சாருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது என்ன கனெக்ஷன் அப்படின்னா புரிஞ்சுக்கவே முடியல, நான் ஒரு அக்காவா கேக்குறேன், உன்னுடைய சாருக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன், தப்பான கனெக்ஷனா இல்ல என்னதான் கனெக்ஷன் பார்த்து சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுக்கே கஷ்டமா இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா டாடா வந்துட்டு நீ கோவிலுக்கு போன சமயத்துல ஒரு ஆள் வந்து என்ன மீட் பண்ணாரு, அவரும் ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காராம், நம்ம ஃபவுண்டேஷனை விலைக்கு கேட்டாரு, இப்பெல்லாம் என்னால ஃபவுண்டேஷனுக்கு வர முடியல, எந்த வேலையும் பார்க்க முடியல, உன்னாலையும் வந்துட்டு தனியா ஹேண்டில் பண்ண முடியல இல்லையா, எதுக்கு நம்ம அந்த ஃபவுண்டேஷனை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், சேல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க முடியாது, நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தவனே இந்த மாதிரி டாக்டர் கால் பண்ணாங்க, உங்களுக்கு இன்னொரு கண்ணுக்கும் ஆபரேஷன் பண்ண புதுசா ஒரு டோனர் கிடைச்சிருக்காங்களாம், ஆபரேஷன் எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டாங்க. அப்படின்னும் போது இல்லம்மா இப்பெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆபீஸ் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கேன், இப்போ ஆபரேஷன் பண்ண டைம் இல்ல, வேணும்னா அந்த டோனரை யூஸ் பண்ணி வேற யாருக்காச்சும் பார்வை கிடைக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு இந்த ஒரு கண் பார்வையே போதும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு கடுப்பாகுது. ஆமாமா இப்பெல்லாம் நீங்க கிளைண்ட்டை வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ வச்சு மீட் பண்றது கிடையாது, ஹோட்டல்ல தானே மீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு கோவம் வருது. என்ன நீ என் பாக்கெட்லாம் செக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாக்கெட்லாம் செக் பண்ணல, நீங்க கார்டை ஸ்வைப் பண்ணீங்க இல்லையா, அந்த மெசேஜ் என் மொபைலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, ஆமா நானும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணோம், ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இந்த கேஸ பத்தி பேசணும், வேற ஒண்ணுமே கிடையாது, தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்ல, எந்த ஹோட்டல்லங்க 10 நிமிஷம் மீட் பண்ணி 2 காஃபி குடிக்க 2000 ரூபாய் பில் போடுறாங்க, சும்மா நடிக்காதீங்க, இந்த விஷயம் எனக்கு மட்டும் கிடையாது வேற எல்லாருக்கும் தெரியும், கோர்ட்ல கூட எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவரு வெறுப்பாயிட்டு அந்த அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றாரு, என்னையும் அந்த பொண்ணையும் பத்தி கோர்ட்ல என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் என்ன நைட் டைம்ல கால் பண்ணி என்ன பேசுறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னும் போது, இங்க பாரு கோர்ட்ல யாரு வேணா என்ன வேணா பேசிட்டோம், யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லிடு, அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு ஒரு கிளைண்ட் மட்டும் கிடையாது அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு நீ நாளைக்கு வா உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய மனைவிக்கு கேட்கணும் அப்படின்னா ஹீரோ இந்த மாதிரி பேசியிருப்பாரு, மனைவியை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட வேலை பார்க்குற பையன்கிட்ட கூப்பிட்டு சொல்லி வச்சிருக்கியே, உனக்கே அவமானமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கிளைண்ட் கூட சுத்துறீங்களே உங்களுக்கு அவமானமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மாத்தி மாத்தி சண்டை போடுகிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோயினை இந்த பொண்டாட்டி கறி போயிட்டு மீட் பண்றாங்க. காலேஜ் படிக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பேன், அதே டைம்லயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இப்பயும் தான் அழகா இருக்கீங்க, இத பத்தி பேசதான் என்ன மீட் பண்ண வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கும் என் புருஷனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது நல்லதே கிடையாது, அவருக்கும் குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க, என்னுடைய குடும்பத்துல இந்த ருத்ர தாண்டவம் ஆடிட்டு போயிடாத, தயவு செஞ்சு இந்த கேஸ அப்படியே விட்டு என் புருஷனையும் விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அழுவாத குறையா கேட்க, இங்க பாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீங்க வந்துட்டு ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்த கேஸே வேணான்னு வித்ட்ரால் பண்ணிட்டு நான் கிளம்பி போனா மட்டும் உங்க புருஷன் சும்மா இருப்பாரா, என்ன தேடி வராம இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அமைதியா யோசிக்கிறாங்க. இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த பொண்ணு சொல்றதும் கரெக்ட் தானே, இந்த பொண்ணு மட்டும் நம்ம புருஷனை தேடி வரல, நம்ம புருஷனுமே இந்த பொண்ணை தேடி போறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுகும் போது சரி ஓகேங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த கேஸும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க புருஷனை விட்டு போறேன் பிராமிஸ் பண்றேன் அப்படின்னும் போது, பிராமிஸ் பண்ணா அந்த பிராமிஸை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பிராமிஸ் பண்றா.
இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே போலீஸ் டீமோட வந்து வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோயின் வராங்க. வாங்க உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இதை அவங்க பாத்துட்டாங்க. அந்த நர்ஸ் லேடி பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு டாடா கிட்ட இந்த மாதிரி போலீஸ் படையோட வராங்க அப்படின்னும் போது பரவாயில்ல என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மேல வராங்க, கதவை தட்டுறாங்க. இந்த லேடி தான் வந்து கதவை திறக்கும் போது நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு டாடாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது அவங்களும் கூட்டிட்டு வராங்க. இந்த மாதிரி நான் வக்கீல், இந்த கேஸை நான் தான் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இவரு என் ஃப்ரெண்டு கமிஷனரா இருக்காரு. நாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு, உங்க தம்பிக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிக்க வந்திருக்கோம், விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நான் தான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேனே அப்படின்னும் போது இல்ல பரவாயில்ல நீங்க மறுபடியும் சொல்லுங்க, ஒருவேளை ஏதாவது மறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல மறைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது நான் என்ன மறைக்க போறேன், நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ல, என்னமா இது நான் போய் சொல்லி என்னமா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது இங்க பாருங்க நீங்க ரொம்ப நல்லவங்க, சொல்ல போனா இந்த குடும்பத்திலேயே நான் மரியாதையா பாக்குற ஒரு ஆளு, பாசமா பாக்குற ஒரு ஆளு நீங்க மட்டும்தான். என் புருஷன் கூட அடிக்கடிக்க சொல்லுவாரு தாதா மாதிரி நம்ம நல்லவங்களா இருக்கணும், தாதாவை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நீங்களே என்ன ஏமாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல, தயவு செஞ்சு இப்பயாச்சும் உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது இவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நர்ஸ் லேடியை பார்த்துட்டே இருக்கும் போது யாரோ 2 பேரை போலீஸ் உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. நம்ம ஹீரோயின் ஊர்ல இல்லாத சமயத்துல யாரோ இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா, அந்த 2 பேரையும் போலீஸ் கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு. அந்த 2 பேரும் தான் இங்க வராங்க, போலீஸ் கூட்டின்னு வராங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே தாதா வந்துட்டு சமயா ஷாக் ஆகுறாரு. இதுக்கப்புறமும் மறைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தம்பியும் இவரும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிருப்பாங்க. ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்ணும்போது தாதா எங்கேயோ வெளியே போயிட்டு உள்ள வராரு. ரூமுக்கு வரும்போது தம்பிக்காரன் யாரோ ஒரு 2-3 பேர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க பேசுறத வச்சு என்ன தெரியுது அப்படின்னா மனித உடல் உறுப்புகளை ஆட்டையை போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதாவது இந்த புருஷங்கான இருக்கான் பாத்தீங்களா, இந்த மாநிலத்துல யாரெல்லாம் டோனரா இருக்காங்க, யாரெல்லாம் ஆர்கன் டொனேஷன் பண்ண முடியும், அதை எப்படி லீகலா இல்லீகலா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும், எல்லா கனெக்ஷனும் இருக்கும். மத்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 3 பேருக்கும் யாருக்கு ஆர்கன் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். இன்னொன்னு அனாத போனமா இறந்து போவாங்க, ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க இல்ல யாருமே இல்லாதவங்க இறந்து போவாங்க பாத்தீங்களா, அவங்க உடம்புக்குள்ள இருக்க ஆர்கன் எல்லாம் எப்படி ஆட்டையை போட்டு வைக்கலாம், அதை எப்படி இல்லீகலா லீகலா சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுங்களுக்கு தெரியும். இதுல இந்த புருஷங்காரனுக்கும் அந்த 3 பேருக்கும் ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை. அந்த பிரச்சனையில மாத்தி மாத்தி சண்டை போட இதை வந்துட்டு அண்ணங்காரன் கேட்டு ஸ்டே பண்ற ரூமுக்கு போயிட்டாரு. இப்ப இந்த புருஷங்காரன் குடிச்சிட்டு குடி போதையில உள்ளுக்குள்ள வரும்போது அண்ணங்காரனுக்கு சரியான கோவம். நமக்கு என்ன குறை, நல்லா பணம் வச்சிருக்கோம், நம்ம வந்துட்டு ஐ ஃபவுண்டேஷன் நல்ல முறையில வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, நான் போலீஸ்க்கு போறேன், உன்னை மாட்டி விட போறேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இவன் கடுப்பாயிட்டு அண்ணன் கூட பார்க்காம அட்டாக் பண்ண வரான், கொலை பண்ண பாக்குறான். அங்க சண்டை போட்டு சரியான குடி போதையில வந்திருப்பான். அந்த குடி வெறியில அண்ணனையே கொலை பண்ண பார்க்கும்போது அண்ணன் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விடுவாரு. அப்படி தள்ளி விடும்போது அவன் கீழே ஒழுகும் போது தவறி மண்டையில சமையா காயம்பட்டு பயபுள்ள ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டு இருப்பான். அவனை தெரியாம கொலை பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்னே புரியாம பக்கத்து ரூம்ல அந்த 3 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள போயிட்டு கூட்டிட்டு வரும்போது அவங்க நீ கவலைப்படாத, டெட் பாடியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில வச்சு கார்ல வச்சு கொண்டு போயிருப்பாங்க. அப்படி கொண்டு போகும்போது டிரைவர் ஏதோ ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு வெளியே போறான். எங்கேயோ பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவரு காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அதே டைம்ல ஏதோ ஒரு லாரி வந்து இந்த காருக்கு மேல மோத அந்த டைம்ல தான் காரு தண்ணிக்குள்ள போகுது. இவர் எப்படியோ தப்பிச்சிட்டு இருப்பாரு. ஆனா தம்பிக்காரனை பார்க்கும்போது இறந்து போயிட்டு இருப்பான். தம்பிக்காரன் எப்பயோ இறந்து போயிட்டான். அடுத்து இந்த ஆக்சிடென்ட்ல இவரு பேரலைஸ் ஆயிட்டு இருப்பாரு. ஹாஸ்பிடல்ல வந்துட்டு அந்த 2 பேரும் வந்து மீட் பண்ணிருப்பாங்க. மீட் பண்ணிட்டு நீ அந்த ஐ ஃபவுண்டேஷன் பக்கமே வரக்கூடாது, உன்னுடைய தம்பி என்ன வேலையெல்லாம் பார்த்தானோ அதே வேலையை நாங்க பார்ப்போம், நாங்க வந்துட்டு இல்லீகலா அந்த ஆர்கனை கடத்தி விற்கதான் செய்வோம், நீ ஐ ஃபவுண்டேஷன் பக்கம் வந்த அப்படின்னா உன்னை பத்தி எல்லாமே போலீஸ் கிட்டையும் உன் தம்பி பொண்டாட்டி கிட்டையும் போட்டு கொடுத்துருவோம், நீ தான் கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட இவரு வேற வழி இல்லாம அமைதியா இருக்காரு. அவனுங்க என்ன கதையை சொல்லி கொடுத்தானுங்களோ அதே கதையை போலீஸ் கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் சொல்லியிருப்பாரு. எனக்கு வெளியே வந்தா அவனுங்களை பார்த்து பயம், இதை தாண்டி எங்க இந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ தப்பா நினைச்சிருவியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம். நம்ம வெளியே வரதை விட உடம்பு குணமானாலும் இந்த வீல் சேர்லயே உட்காரலாம், இதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீல் சேர்லயே இருந்தேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் இந்த நர்ஸ் மட்டும்தான். இவங்க நர்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல எனக்கு மனைவி ஆக வேண்டியவங்க அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல கரண்ட் கட் ஆகுது. என்னடா கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல லைட் ஆன் பண்ணும்போது பார்த்தா தாதாவை ஆள காணோம். இவர் எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மொட்டை மாடிக்கு போறாரு. எல்லாரும் மொட்டை மாடிக்கு போறாங்க, சில பேர் கீழே போறாங்க. மொட்டை மாடிக்கு போனா இவர் மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோயின் இந்த விஷயம்லாம் பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி
அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாதானப்படுத்த பார்க்கும்போது சட்டையெல்லாம் கிழிச்சு போடுறாங்க. போடாடே அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறாங்க. இப்ப இந்த நர்ஸ் கீழே வராங்க. ஆக்சுவலா இவங்க தான் லைட்டையே ஆஃப் பண்ணி தாதாவை காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா இவரு இந்த மாதிரி தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே தெரியாது. இவங்க பார்த்து ஷாக் ஆகும் போது இவங்களையும் போலீஸ் வந்து கைது பண்ணி கொண்டு போறாங்க. இவங்க வந்துட்டு இந்த குற்றவாளிக்கு துணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைது பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அமைதியாகிறாங்க. ஹீரோடைய சட்டையை கிழிச்சிட்டாங்க இல்லையா, புருஷனுடைய பழைய சட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்களும் கிளம்புங்க அப்படின்னும் போது இவர் மட்டும் இங்கேயே ஸ்டே பண்றாரு. மனைவிக்கும் கால் பண்ணி சொல்றாரு. எல்லாமே சொல்லிட்டு இந்த டைம்ல அவளை தனியா விட்டு வரது சரியா இருக்காது, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நானும் கிளம்பி வரவா, உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க பேச பேச இவரு போனை கட் பண்ணிட்டாரு. இப்போ அங்க இருக்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஹீரோயின் நீங்க ஏன் கிளம்பி போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ தனியா இருக்க, உன்னை எப்படி விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பரவாயில்ல, நீங்க ஒரு சாதாரண வக்கீல் தான், இந்த கேஸ்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இப்போ நீங்க கிளம்புங்க, இந்த கேஸை வந்துட்டு வேற ஒரு பெரிய வக்கீலை வச்சு நான் பாத்துக்கிறேன், ஏன்னா இதுல வந்துட்டு ஆர்கன ஆட்டையை போட்டு சேல் பண்ணிருக்காங்க, என் புருஷன் ஒரு கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கேஸை போடுவாங்க, அது எல்லாத்தையும் பெரிய வக்கீலை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அடி பாவி என்னடி சிம்பிளா என்ன இருந்து போ சொல்ற, நீ வந்துட்டு நான் இல்லாம இருக்க முடியாது, உன் கூடவே தான் இருக்க போறேன், உன் கூடவே இருக்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசினேன், இப்போ சிம்பிளா போன்னு சொல்ற அப்படின்னும் போது ஆமா இப்போ நீங்க இருந்து கிளம்புறதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னும் போது இவரு போக மாட்டாரு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா என் புருஷனுடைய கண்ணை தான் உனக்கு வச்சிருக்காங்க, நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் என் புருஷன் என்ன பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா என் புருஷனே ஒரு கொடூரமானவன், அவன் என்ன பார்க்க தேவையே கிடையாது, அவனையும் நான் பார்க்க விரும்பவே இல்ல, அவனுடைய கண்ணை மட்டும் பார்த்து நான் என்ன பண்ண போறேன், எல்லாமே இந்த கண்ணுக்காக தான், நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் புருஷன் மாதிரி இருக்க, புருஷன் என்ன பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா உன் பின்னாடியே சுத்தின, என்ன மன்னிச்சுக்கோ, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் போது இவரு கேக்குறாரு அப்படின்னா எல்லாமே கண்ணுக்காக தானே அப்படின்னும் போது கண்ணுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு மன்னிப்பும் கேக்குறாங்க. இங்க பாரு, என் புருஷன் எப்படி என்ன ஏமாத்தினானோ அதே போல நீயும் பொண்டாட்டியே ஏமாத்திக்கிட்டு இருக்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நல்லா இருந்த உன்னுடைய குடும்பத்தை நான் தான் கெடுத்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க இவரும் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பி வீட்டுக்கு போனா வேற ஒரு ட்ரெஸ் இருக்கு, இவங்க வேற ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னங்க இது ட்ரெஸ் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு சொல்லாம நீ போயிட்டு சாப்பிட ஏதாவது கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை எரிக்கிறாரு. இதை பார்க்கும் போது தான் பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இருக்கு, இவரு ஷர்ட்டை எரிக்கிறாரு அப்படின்னா மொத்தமா எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாரு போல, இதுக்கப்புறமாச்சு நம்ம புருஷன் கூட சேர்ந்துட்டு நம்ம வாழ்க்கையை ஒழுங்கா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிச்சிட்டாங்க. இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிச்சாலும் ஒரு டிராமாவா போயிட்டு கடைசியில ஒரு ட்விஸ்ட வச்சு நல்லாவே முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.